ஸ்ரீமத்யை கோதாயை நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிः கவி சார்வபௌமः. கோதே கிமத்புதமிதம் யதமீஸ்வதந்தே வக்த்ராரவிந்த மகரந்த நிபாஃப் பிரபந்தாः. சுவாமி கோதாஸ்துதியிலே ரொம்ப அத்தியுதமான ஒரு ஸ்லோகம் இது. அந்த வகையிலே நம்ம திருப்பாவையை ஆண்டாள் அருளினதான திருப்பாவையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடியதான 10 இந்திரியங்கள், இந்திரியங்கள்னாக்க மெய்யுணர்வு, அவற்றை ஆண்டாள் எழுப்புவதாக பூர்வர்கள் சொல்வார்கள். அந்த போன்ற 10 தோழிகளை இந்த பாசுரத்திலே நேற்றைய தினம் வரைக்கும் எழுப்பின் வந்துட்டோம். எல்லாரையும் எழுப்பின் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, கிருஷ்ணா அனுபவம் பண்ணணுமே. எங்கே போகிறது அப்படின்னா, எங்கே போகிறது எல்லாரும் நேராக கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னா என்ன எங்கே போகிறது? யமுனைக்கு போனால் தீர்த்தாமாடினா நேர நந்தகோபனுடையதான அரண்மனைக்கு போகிறாங்க தானே. பெருமாள் இருக்கார், கிருஷ்ணன் இருக்கிற இடம் இது நந்தகோபனுடைய அந்த அரண்மனை, அதில் இருக்க அங்கே போகிறா. அதற்கு ஒரு அத்தியுதமான பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு, அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்றலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேர நிலைக்கதவம் நீக்கு. எல்லாரும் சேர்ந்து நந்தகோபனுடைய அந்த அரண்மனைக்கு போகிற. அரண்மனைக்கு போனோம்னாக்க, அரண்மனைனாக்க காவல்லாம் இல்லாத அரண்மனையான்னா காவல் இருக்குது. ஏன்டா காவல் இருக்கணும்னு கேட்டால், பெருமாள் இருக்கிற இடத்துக்கு காவல் எதுக்கு வேணுமன்னான்னா, கம்சனால் ஏவப்படுகின்றதான தீய புந்தி கஞ்சன் உண்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து அப்படிங்கிற பாருங்க. அது மாதிரி அந்த தீய புந்தி துர்புத்தி கொண்ட கம்சன் என்ன பண்ணுறான், பகவானை அழிப்பதற்கு அவ்வப்போது அசுரர்களெல்லாம் ஏவறான் பாருங்க. அப்போ என்ன பண்ணுறது, அவற்றிலேருந்து அவர்களிடத்திலிருந்து பெருமாளை காப்பாற்றுறதுக்கு நந்தகோபன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வாசலில் 2 காவலர்கள் நிற்க வச்சுட்டார். வாயில் காப்பான்னு சொல்லுவாள், அதாவது துவாரபாலகர்கள். அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன், நந்தகோபனுடைய அந்த அரண்மனையை ஸ்ரீவைகுண்டம்னு வச்சுட்டோமானால் அதற்கு காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னாக்கா, எல்லாரையும் உள்ளே விட்டுவிட மாட்டான் அவள்லாம். என்ன எப்படி யார் தெரிஞ்சிருக்கோம், நல்லவன் யார் கெட்டவன், என்ன காரணத்திற்கோசரம் வந்திருக்கோம், அப்படி செக்யூரிட்டின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கால ரீதியாக சொல்லணும்னாக்கா செக்யூரிட்டி அப்படிங்கிறான் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி 2 பேர் அங்கே நின்றுருக்கா. எதுக்குன்னாக்க, யார் வந்தாலும் உடனே அனுப்பிச்சுட மாட்டான். எதுக்கு வந்திருக்க, யார் வர சொன்னா ஒன்றா, இதெல்லாம் கேட்டுட்டு தான். இது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆங்கிலத்தில், நடைமுறையில் இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். இப்போ இங்கே வாழலாம். அங்கேருந்து மொத்த பேரும் இந்த 10 பேரும் சேர்ந்து அங்கே போகிறான். அங்கே போன 10ஓட சேர்ந்து 11 எழுப்பினவா 10, அவளை எழுப்பி விட்டவோ ஆண்டாள் 11 பேர் சேர்ந்து எல்லாம் நந்தகோபனோட அரண்மனைக்கு போகிறான். போன உடனே வாயில் காப்பானே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படிங்கிறா. நந்தகோபனுடைய கோவில், அது பெருமாள் ராஜா இருக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா, அதுக்கு கோவில் அப்படின்னு பேர். நம்ம எப்படி தான் நினைக்கணும், ராஜா இருக்கக்கூடியதான இடம் எது அப்படின்னா, அதனால தான் பகவான் இருக்கக்கூடிய இடத்த நம்ம கோவில்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சர்வலோகத்தையும் சம்ரட்சிக்கக்கூடியவனான அவன் ராஜா. அவன் யாருன்னா சாட்சாத் பகவான். இந்த பகவான் இருக்கக்கூடியதான இடம் கோவில்னு நம்ம சொல்கிறோம். கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. ஒரு அரண்மனைக்கு ஒரு கொடி இருக்குது. அந்த கொடி அசைஞ்சு கொண்டு இருக்கக்கூடியதான அந்த தோரண வாயில்னு பார்த்தோம்னாக்க, அரண்மனை பின்னால் எங்கேயோ இருக்கும். பின்னால் நுழையிறதான என்ட்ரன்ஸுக்கு தோரண வாயில்னு பேர். இப்போ நம்ம திருவல்லிக்கேணிலாம் நம்ம போயிருக்கோமான்னு தெரியணும். அங்கே போய் பார்த்தாக்கா 4 பக்கமும் திருவல்லிக்கேணியில் கிழக்கு பார்த்தசாரதி பெருமாள், கிழக்கு தோரண வாயில், தெற்கு தோரண வாயில், வடக்கு தோரண வாயில், மேற்கு தோரண வாயில் அப்படின்னு 4 கட்டிருக்கா. போய் பாருங்க. யாராவது சேவிக்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் கிடச்சிதுன்னா அவசியம் போய் பார்க்கணும். அப்போ அங்கே போய் பார்த்தோம்னா, அந்த தோரண வாயில்னாக்கா ஒரு என்ட்ரன்ஸ், அது உள்ளுக்குள்ளே நுழையக்கூடியதான இடம். அந்த இடத்துல தோரண வாயில் காப்பானே, இது 2த்தையும் காக்கக்கூடியவனான துவாரபாலகர்களே அப்படிங்கிற. கொடி தோன்றும் மணிக்கதவம் தாழ்த்திரவாய், கதவை திறக்கக்கூடிய மணிக்கதவம்னாக்க ஸ்வர்ணத்தினாலேயும் மணிகளினாலேயும் படி இடை மாடத்து அடி இணை தூணில் பதித்த பல் மணிகளின் ஒலியால், மணியுடன் கூடியதான கதவம் அது. அந்த கதவம் இல்லையா, அதை திறக்கக்கூட மணிக்கதவம் தாழ்த்திரவாய். பூட்டி வச்சிருக்கிய தாழ்னாக்க அந்த பூட்டை திறந்து எங்களை உள்ளவுடன் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு, ஆயர் சிறுமியரான எங்களுக்கு அந்த மணிக்கதவத்தை நீ திறந்து விட வேண்டும் அப்படின்ன உடனே அவன் கேட்குறான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் டயலாக். அப்படியா, உங்களை யார் வர சொன்னா அப்படின்னு கேட்பானோ இல்லையோ. அவனுக்கு அவனுக்கு டியூட்டி அது. எல்லாரையும் வரவாளெல்லாம் உள்ள விட்டுட்டு இருந்தான்னா யார் நல்லவா யார் கெட்டவான்னு தெரியணுமோ இல்லையோ. அதனால் யார் உங்களை வர சொன்னா அப்படின்னு கேட்கறதாக நாம் நினச்சிக்கணும். அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நேற்றைய தினமே பெருமாள் எங்களிடத்திலே சொல்லிட்டார். நாங்களாம் வரலாமான்னு கேட்டோம். பெருமாள் வான்னு சொல்லிட்டார். நோன்பு நோக்கிறோம், உன்னை பாடி உன்னை பெறுவதற்காக உன்னிடத்திற்கு நாங்கள் வருகிறோம், வரலாமா கூடாதான்? தாராளமாக நாளைக்கு எல்லாரும் வாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன் பகவான் சொல்லிட்டானே. அதனாலே தான் நாங்கள் இங்கே நின்னலே வாய் நேர்ந்தான். பகவான் நேர்த்தையே எங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான். என்னுடைய அரண்மனைக்கு வாங்கோ, எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்கோ அப்படின்னு.
தூயோமாய் வந்தோம். சரி, எல்லாம் வரான்னு சொன்னான்னு கரெக்டு. செக்யூரிட்டி செக்னு ஒன்று பண்ணுவா பார்த்தீங்களா, அந்த டிடெக்டர்லாம் வச்சுட்டு மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணி அனுப்புகிறா பாருங்க, அந்த மாதிரி அது. அப்படி தான் நான் கிடையாது. இவ என்ன சொல்கிறா அப்படின்னா, தூயோமாய் வந்தோம், அகத்தூய்மை புறத்தூய்மை இரண்டுடன் கூடிய நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். இன்னுமா குளிக்காது கழிக்காது வந்துட்டோமா? ஏன்னா கோவில்னு சொல்லியிருக்கா, கோவிலுக்கு குளிக்காது போகக்கூடாது, அந்த தோஷங்களுடன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாளே. அதனால் இது கோவில்னு சொன்னபடியினாலே நாங்கள் குளித்து விட்டு வந்திருக்கிறோம். அப்படின்னா எங்களுக்கு மன தூய்மையும் எங்களிடத்திலே இருக்கிறது. மனசு சுத்தமாக காலங்காத்தால் வந்திருக்கோம். நாங்கள் மனசு சுத்தத்துடன் வந்திருக்கிறோம். உள்ளும் புறமும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்று எண்ணமும் கிடையாது. தூயோமாய் வந்தோம். அதை தான் சொல்கிறா. துயிலெழப்பாடுவான் எதுக்கு வந்திருக்குங்கோ? சரி, தூயமாய் வந்திருக்குங்கோ. எதுக்கு வந்து துயிலெழப்பாடுவான் அப்படின்னா, எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம். காலங்காலத்தில் கோவில்கள்லாம் போனால் என்ன பண்ணுறா அப்படின்னா, சுப்பிரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொல்லலையா இல்லையா? ஆன்மீக காரியங்கள் பண்ணுறதுக்கு பெருமாளே கௌசல்யா அவளால் பெறப்பட்ட சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா, சந்தியா காலம் வந்து கொடுத்து எழுந்துக்கோ அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி பகவானுக்கு நாங்கள் சுப்பிரபாதம்னாக்கா அவனை துயில் எழுப்பி திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக இங்கே எழுப்பி அவனிடத்திலே நாங்கள் வந்த காரியத்தை பிரார்த்திக்கிறதுக்கோசரம் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக இங்கே தூயோமாய் வந்தோம். துயில் எழப்பாடுவான் திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்க மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னார். அங்கே மணிக்கதவம்னாக்கா என்ட்ரன்ஸ் தோரண வாயிலுடைய மணிக்கதவம் முதல்ல. இங்கே நேய நிலைக்கதவம் அப்படின்னாக்க இங்கே ஒரு கதவு இருக்குது. இந்த கதவை நேய நிலைக்கதவம் நீக்கு. நீ வாயால் முன்னம் இப்போ போயிட்டு அப்புறமானு சொல்லாதே, பெருமாள் எங்களை வான்னு சொல்லிட்டேன், அதனால் நீ மாற்றி சொல்லாதே. காவலனே, எங்களுடைய அந்த கருத்தை தெரிந்து கொண்டு அவசியம் எங்களுக்காக அந்த மூடி இருக்கக்கூடியதான நெடுகாலான கதவு நேய நிலைக்கதவம், சாஸ்வதமாக இருக்கக்கூடியதான அந்த நிலைக்கதவம் நீக்கு அப்படின்ற. நீக்குன்னா திறக்க வேண்டும் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறா அப்படின்னா. அதாவது இதில் என்ன அப்படின்னாக்க, எவ்வளவுதான் நம்ம இடத்துல சுலபமாக பழகி இருந்தாலும் கூட ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவானை அடையணும். அடைவதற்கு எது உதவுகிறது அப்படின்னு கேட்டால், சாட்சாத்தாக இருக்கக்கூடியதான ஆச்சாரியன். இங்கே ஆச்சாரியனாக இருப்பவன் யார் அப்படின்னு கேட்டாக்க, நந்தகோபன். அந்த நந்தகோபனை மங்களாசாசனம் செய்யணும் அப்படிங்கிறதுனால அவனை பாராட்டினால் எம்பெருமானுடையதான அருள் நமக்கு உடனடியாக கிட்டும் என்பதற்காகத்தானே இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த கோயில் காப்பான் என்று சொல்லக்கூடியதான அவர்களை பிரார்த்திக்கிறார்கள். இதில் ஒரு விஷயத்தை நமக்கு நல்ல அழகாக ஆண்டாள் எடுத்து காண்பிக்கிறான். கோவிலுக்கு போனோம்னா கோவிலில் எப்படி பகவானுடைய தரிசனத்தை நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சுவாமி அழகாக சொன்னேன். என் உயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யான் அடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும் பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான். போன உடனே நேர கோயிலுக்குள்ளே போயிடக்கூடாது இல்லையா? உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருட துவஜ அப்படிங்கிற பாருங்க. இந்த துவஜஸ்தம்பம்னு இருக்கும் இல்லையா? அதுதான் பெருமாளுடைய கொடி. அதுக்கு முன்னால் வணங்கி ஒரு தடவை வணங்கணும். அதன் பிறகு கோவிலில் ஸ்ரீ வைஷ்ணவ கோவில்களாக இருந்தால் துவாரபாலகர்கள் இங்கேயும் இருப்பா, சைவ கோவில்கள்லையும் இருக்கா. அந்த இடத்துல போய் அங்கே ஒரு தன்யவாதம் பண்ணணும். அதாவது உடம்பு அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அவர்களுடைய உத்தரவை பெறுவதாக நாம் நினைத்து கொண்டு அதன் பிறகு தான் உள்ளே போகணும். உள்ளே போய் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோவில்களில் இருக்கிற சன்னதிகளில் இருக்கிற அந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கிய பிற்பாடு தான் தாயார் சன்னதிக்கு போகணும். அதாவது அம்பாள் வச்சுக்கோங்களேன், சன்னதிக்கு போயிட்டு கடைசியாகத்தானே அந்த எம்பெருமானுடைய சன்னதியை நாம் அடைந்து அவனிடத்திலே நாம் வந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். இதுதான் வர வழக்கம். இந்த வழக்கத்தை அழகாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகிறாள். அப்படின்னாக்க ஆச்சாரியன் என்பவன் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறான் நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. அந்த வழியிலே நந்தகோபனுடைய அரண்மனைக்கு இவர்கள் போய் எம்பெருமானை எழுப்பும்படியாக அந்த வாயில் காப்பவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் என்பதாகத்தானே ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாள். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.